கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறு உள்ள புதுமந்து டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யக்கோரி நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் துர்கா ஜெயலட்சுமி வழங்கினார். இதுபற்றி கூறிய அவர், புதுமந்து பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது. சாலையோரத்தில் பொதுமக்கள் பேருந்திற்கு காத்திருக்கும் இடத்திற்கு அருகில் கடை உள்ளது. கடையிலிருந்து சில அடி தூரத்தில் தனியார் கல்லூரி உள்ளது. புகழ்பெற்ற கோவில் உள்ளது. நியாய விலைக் கடை உள்ளது. தபால் நிலையம் மற்றும் பால் சொசைட்டி உள்ளது. இதன் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் தான் தனியார் கல்லூரி மாணவ மாணவியர் காத்திருக்க வேண்டும். பொதுமக்கள் மாணவ மாணவிகள் அதிக அளவில் கூடும் இடத்தில் மதுக்கடை உள்ளதால் அனைத்து தரப்பினருமே அவதியடைந்து வருகின்றனர். இந்த கடையை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்களும் மனு வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இப்பகுதி பொதுஜனம் என்ற முறையிலும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கியுள்ளேன். இந்த மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.